KPL Center நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, 2 ஸ்டாக்ஸ் நான் படிக்கும்போது பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாசத்துல மோர் தென் 50% பங்கு விலை உயர்ந்திருக்கு. அந்த 2 ஸ்டாக்கை பத்தி நீங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண விஷயம் KPL Center டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன சொன்னோம், 2 பங்குகள் ஒரு மிக அதிகமா உயர்ந்திருக்கும் சொன்னோம். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%. 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஒரு FDக்கு எடுத்துக்கும்போது 7% ஆக்சுவலி எவ்வளவு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ண ஒரு 50% நம்மளுடைய எந்த ஒரு பணமும் டபுள் ஆகிறதுக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த பங்குகள் வித்தின் 1 மந்த் ஆயிருக்கு. என்ன காரணங்கள், வெதர் அது ஒரு ஃபண்டமெண்டலி ஒர்த்தி ஸ்டாக்ஸா இல்ல ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் போயிருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த பங்குகள் சம்பந்தமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா HPL பவர் சிஸ்டம். HPL பவர் சிஸ்டம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பங்கு பேட்டரி சார்ந்த துறையை சேர்ந்தது. இருந்தாலும் டீட்டெயிலாக பின்னாடி கொடுக்குறேன். இந்த பங்குடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, லாஸ்ட் ஒரு மாசத்துல 68.7 விழுக்காடு ஏறி இருக்கு. அதே லாஸ்ட் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா 161.4%, அது 6 மாசம் இடத்துல 171.6%, 255.7% ஒரு வருஷத்துல, கிட்டத்தட்ட 2.5 மடங்கு ஒரு வருஷத்துல இருக்கு. சரி, ஒரு வருஷத்துல 2.5 மடங்கு இருக்குன்னா ஒரு மாசத்துல எவ்வளவு பார்த்தா கிட்டத்தட்ட மோர் தென் 50%, அது 68.7%. சரி, என்ன இந்த பங்குடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HPL பவர் சிஸ்டம் அப்படிங்கறதுடைய கார்பரேட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஃபவுண்ட் ஆனது கிட்டத்தட்ட 1977 சொல்லுவாங்க. இதனுடைய மெர்ஜர் 2 கம்பெனியில் நடந்தது. SAB நைஃப் பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் HPL, இது ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் ஆனது 1999. இந்த கம்பெனி இன்னைக்கு பிரிடாமினண்டா எப்படி ரெகக்னைஸ் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ். ஓகே, இவங்க இதனுடைய சர்வீஸும் பண்றாங்க. என்ன ப்ராடக்ட் சப்ளை பண்றாங்க, சர்வீஸும் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. எங்கெங்க இருக்குன்னா தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேஷ்லும். இவங்களுடைய ரீச் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வேர்ல்ட் வைட் கிட்டத்தட்ட மோர் தென் 80+ கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. இவங்களுடைய எக்ஸ்போர்ட் மட்டுமே மொத்த சேல்ஸ்ல ஒரு 18% அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு 100 crore இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஹைதராபாத்ல மஹபூப் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால திருப்பி ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா லித்தியம் அயன் செல்ஸும் எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயின் காம்பனன்ட்ஸும். சரி, இவங்க அந்த ஓவரால் பேட்டரின்னு சொன்னா விட இது வெர்டிகலா பார்க்கும்போது, அதாவது மேஜர் பேட்டரி இருந்தாலும் வேற என்னெல்லாம் இருக்காங்க, அந்த டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுல ஒரு 24% ரெவன்யூ பேட்டரி தான் மெயின். அதுல 64% பேட்டரி தான் வருது. மிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10% ரயில்வே வருது. ரயில்வே பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்பர் 1 அப்படிம்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க அந்த ட்ரெயின் கொலிஷன், அதாவது ரெண்டும் மோதாம அவாய்ட் ஆகிறதுக்கான சிஸ்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி 64%, 10%, 24%, ரிமைனிங் 2% ஃப்ரம் அதர் வெர்டிகல் சொல்றாங்க. பேட்டரி எடுத்துக்கிட்டா ஒன்லி இந்தியன் பிளேயர் இந்த மார்க்கெட் டு ஹேவ் ஹை பவர்டு பியூர் லெட் தின் பிளேட் PLT பேட்டரி அப்படி சொல்றாங்க. வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் வித் பாக்கெட் பிளேட், சிண்டர் பிளேட் அண்ட் ஃபைபர் பிளேட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வெர்டிகல் எடுத்துக்கிட்டா ஆஃபர் த ஃபர்ஸ்ட் எவர் இன் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். இதுதான் சொன்ன TCAS ஃபார் இந்தியன் ரயில்வேஸ், இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்டு ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ், ஃபர்ஸ்ட் டைம் எவர் பை பிரைவேட் செக்டர். டிஃபென்ஸ் எடுத்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் சப்ளையர் ஆஃப் பேட்டரி டிஃபென்ஸுக்கு, அதுக்கப்புறம் லித்தியம் பேட்டரிக்கு ஃபார் டிஃபென்ஸ் அதுக்கு சப்ளை பண்றாங்க, டெவலப் பண்றதுக்கு பண்றாங்க. இவங்களோட பிளான்ட் சொன்ன இல்லையா, ஒரு 5 பிளான்ட் இருக்கு, பிளஸ் ஒரு டெவலப்மெண்ட் சென்டர் இருக்கு. இந்த 5 பிளான்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைசாக், ஹைதராபாத் இந்த ஏரியால கவர் பண்ணிருக்கு. அதோட பிக்சர்ஸும் போட்டிருக்கேன் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. சரி, அதற்கப்புறம் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரமோட்டரே ஒரு 59.1% வச்சிருக்காங்க. DA எடுத்துட்டு ஒரு 0.1%, FI 2.6%, அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள். ஷேர் ஹோல்டிங் மற்ற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38.1 பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதற்கப்புறம் இந்த ப்ராடக்ட் சொன்னோம் இல்லையா, அதுல பேட்டரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 86.4%. இப்போ இந்த பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரானிக்ஸ் 10.7%, அன்அலோகேட்டட் 2.9%. அதாவது எப்படின்னா அந்த 64 பார்க்கும்போது வர்டிகலா பார்த்தோம். இதுல அந்த மத்த உங்களுக்கு பேட்டரின்னு கொடுக்கும்போது அந்த பேட்டரி மொத்தம் எடுத்து பார்த்தா 86.4%. லொகேஷன் வைஸ் பிரேக்கப் எடுத்தீங்கன்னா இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா 77.45, அதுக்கப்புறம் 20.42% ரீசன் ஆக்சுவலி அலகேஷன் வந்திருக்கு. அதற்கப்புறம் இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸைன் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரியில மத்தவங்க உள்ளவங்க, அமராஜா பேட்டரிஸ், அதுக்கப்புறம் எவரிடே
எவரடி இண்டஸ்ட்ரீஸ். இதுல மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 7,836 கோடி வந்துட்டு இருக்கு. அதே வந்து எக்ஸ் இடத்துல 22,000 கோடி 15, அதுக்கப்புறம் 10,662 கோடி வந்துட்டு அமர்ராஜா, எவரடி வந்துட்டு 2,922. ஓகே. ஸோ மற்ற ஆக்சுவலி கம்பெனியோட எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்துட்டு 7,000 பார்த்தோம். அதுக்கப்புறம் பி ரேஷியோ 62.27 இருக்கு. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 கோடி வந்து கையில் வச்சிருக்காங்க. டெப்ட்னு பார்த்தா வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு 0.1 நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ல 4972 crore கேஷ் கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ரொம்ப கம்மி. புக் வேல்யூ 33 rupees. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நம்ம ஏற்கனவே சொன்ன அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் growth அதிகமா இருக்கு, சேல்ஸ் growth அதிகமா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ல பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெவன்யூ வந்து ஒரு 10.9% வந்து ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் குவார்டர்லி ரெவன்யூ வந்து ஒரு 46.2% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 158.2% வந்துட்டு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 285 ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏறி இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இது பிரகாரம் பார்த்தா நம்பர் பிரகாரம் அதிகமாக தான் இருக்கு. ஓகே. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி இஷ்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு 10 to 20 இருக்கு, அதாவது 10.4 ரேஞ்சு. ஸோ ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற கடனுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட உள்ள கேஷ்லாம் வச்சு பார்க்கும்போது 25 மடங்கு வந்துட்டு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. ப்ரமோட்டர் பிளட்ஜஸ் வந்து 0, அது வந்து பாசிட்டிவான தகவல். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HBL பவர் சிஸ்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இந்த பங்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் என்னன்னா எல்லாத்துக்கும் பேட்டரி. நீங்க சோலாருக்கு போனாலும் பேட்டரி வேணும். அதற்கப்புறம் வந்துட்டு சொல்றது மற்ற எந்த இதுக்கு போனாலும் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பேட்டரி. அதனால பேட்டரியோட பயன்பாடு அதிகரிக்குது. இன்னும் போக இதனோட growth அதிகமாக தான் போகும். பட் பிரைஸ் வந்துட்டு ஒரு அட்ராக்ட்ல இருக்கானா கண்டிப்பாக கிடையாது, எக்ஸ்பென்சிவ்ல தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. ஓகே. தென் அடுத்த ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா டிபி ரியாலிட்டி. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 107.8% கிட்டத்தட்ட நான் சொல்றது அப்படியே வந்து பிளஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 104.1 வந்துட்டு 3 மாசத்துல, 174 வந்துட்டு 6 மாதங்கள்ல 176% வந்து 1.25 மடங்கு வந்து ஒரு வருஷத்துல ஏறிக்கலாம். டிபி ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகே. மும்பை சார்ந்தவங்க. ஈவன் டிபி ரியாலிட்டியில வந்துட்டு ஒரு நல்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் ரேர் என்டர்பிரைஸ், அதாவது ஜுன்ஜுன்வாலா ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க, ஸ்டாக் ஹோல்டிங் கம்பெனி. மற்ற ஆக்சுவலி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து ஒரு 5,523 கோடி மார்க்கெட் கேப். அதற்கப்புறம் வந்துட்டு கரண்ட் பிரைஸ் வந்துட்டு 158, புக் வேல்யூ 60 ரூபா, ROE வந்துட்டு அதாவது லாஸ்ட்ல இருக்காங்க கம்பெனி. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா சரியில்லை. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து ஒரு தகுந்த பங்கா இல்லை. ஏன் மேலே ஏறிச்சு அப்படிங்கிறது கடைசியாக பார்ப்போம். மிக முக்கியமாக அதில் கருத்தில் எடுத்துக்கிற ஒரு விஷயம்னா 38.5 விழுக்காடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசனாக வந்து ஒரு 5% அதாவது பிளட்ஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் வந்துட்டு ஹை வந்துட்டு 163 போயிருக்கு. இப்போதைக்கு கரண்ட்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158. நெகட்டிவ் விஷயம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு. எப்படி வந்து நம்ம ஹெச்பி பவர் சிஸ்டம் அவ்வளோ பாசிட்டிவ் பார்த்தோம், எங்கேயுமே வந்து ரெட் அவ்வளோ பார்க்க முடியல. இதுல எல்லாமே நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஆனுவல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து ப்ராஃபிட் குறையுது, ஏன்னா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது. பொதுவாக புரிஞ்சுக்கணும், அதாவது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டலாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஹெவி ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாதா வந்து மணி வந்து தங்காது. இப்போ வந்து ஒரு கொக்கோ கோலா இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் கொண்டே கொடுத்தோம், கடையில இருந்து காசு வந்துடும். யாரும் காசு கொடுத்து வாங்க போறாங்க? வீடு பில்டிங்ல அப்படி கட்டி போட்டு இருக்கும், யாரும் வாங்கலைன்னா இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதனால என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹெவி அசெட் இண்டஸ்ட்ரீஸ்னே சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா அதனால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டைரக்டா வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே. மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான சிமெண்ட், அப்ப என்ன ஆகும், அதுக்கு சிமெண்ட்டை காசு கொடுத்தா வாங்குவாங்க. ஓகே. அப்போ அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் காசு வந்துடும். ஸோ அந்த மாதிரி சிமெண்ட், ஸ்டீல் இதுல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே. அந்த டைரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எக்ஸ்போஸ் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி ஒரு 10 to 25%, 75% மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி சிமெண்ட் கன்சூமர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஓகே. ஸோ ஸ்டாக் பிரைஸ் ஏறி இருக்கு, அதை நம்ம பார்த்தோம். டெப்ட் ஈக்விட்டி 1.2, ஒன்னுக்கு கீழே இருந்தால் தான் நம்ம எடுக்கணும், ஒன்னுக்கு மேலே இருக்குது. அதுக்கு ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு சொல்றது ஸ்டேட் இந்த சேம் இது 48% பிளட்ஜஸ் இருக்குது. அதற்கப்புறம் வந்து என்னன்னா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு, ஏன்னா ப்ராஃபிட் இல்லாதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜஸ் பாருங்க, இவங்கள்ட்ட உள்ள பணத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11.2 மடங்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கடன் வந்து தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ டிபி ரியாலிட்டி இவ்வளோ நெகட்டிவ் இருக்கும்போது எப்படி இந்த பங்கு ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸ் அப் 1.9% ஸ்டேக் இன் டிபி ரியாலிட்டி. அரௌண்ட் 100 crore வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 17. ஓகே, அந்த ஒரு காரணத்தினால ஏறி இருக்கு. இன்னொன்று வந்து இந்த கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம்டு ஸ்டாக் ஆஃப் திஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஹஸ் ஜூம்டு ஓவர் 100% 1 month. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல அதனுடைய ப்ராஃபிட் வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இதுல வந்துட்டு அவங்க இறங்குறதுனால, அந்த தகவல் வந்திருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்டா வச்சு ஃபியூச்சர் வந்துட்டு கம்பெனி குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு, கடன்ல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா, 2 பங்குகள் பார்த்துருக்கோம். இந்த 2 பங்குகளும் ஒரு தகவலாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 பங்குகளும் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருக்கா வாங்குறதுக்குன்னா கண்டிப்பா இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு. அது ஒரு சிப்ல வாங்கினாலும் வாங்கலாம். ஏன்னா பேட்டரிங்கிறது இன்னைக்கு வந்து பேட்டரியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கனால. ஆனா செகண்ட் ஸ்டாக் வந்துட்டு ஃபண்டமெண்டலா சரியில்லை. இருந்தாலும் வந்து ஏன் போச்சு அப்படின்னா அதற்கான காரணத்தை நியூஸை பார்த்தோம். ஓகே, அதனால அதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பங்கு தான். இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் படிச்ச தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத அது பண்ணேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்கான கேள்வி என்ன, இதை மாதிரி நீங்க எதனா ஸ்டாக் பார்த்திருப்பீங்க வித்தின் 1 monthல மோர் தென் 50% இன்க்ரீஸ் ஆனது, அப்படி எதனா பங்குகளை நீ பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், நம்மளும் பார்த்து அதனுடைய தகவல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். மீண்டும் ஒரு நல்ல தோழர் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல கிட்டத்தட்ட மோர் தென் 50 பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், 400+ வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க பங்குச்சந்தை புதிதாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். பாருங்க, பார்த்துட்டு உங்கள்ட்ட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஆன்சரையும் வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.